வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்றாமல் வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் என். ரவி. தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விலக்கிடும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை நாடாளுமன்றத்தில் திமுக முன்னெடுக்கும். சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வண்டலூர் உயிரியல் பூங்கா யானையை தத்தெடுத்தார் நடிகர் சிவகார்த்திகேயன். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தது ஏன்? தமிழக அரசின் மீது 13 குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஆளுநர் மாளிகை விளக்கம். ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் ஜாயத் அல் நயான் 2 மணி நேர பயணமாக டெல்லி வருகை. விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றார் பிரதமர் மோடி. ஜனநாயகன் பட தணிக்கை சான்றிதழ் வழங்குவதை நிறுத்த சொன்னது யார்? தலைமை நீதிபதி கேள்வி. மத்திய அரசு தர வேண்டிய நிதியை வழங்காததால் 101 வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. ஓசூரில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு கருத்து கேட்பு கூட்டத்தில் கனிமொழி எம்பி பேச்சு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கம் திருட்டு வழக்கில் கேரளா, தமிழகம், கர்நாடகா உட்பட 21 இடங்களில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை. கோயில் நிலம் அபகரிப்பு வழக்கில் மதுரை நீதிமன்றத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி நேரில் ஆஜர். அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டாத நிலையில் காலவரையற்ற வேலை நிறுத்தம். தமிழக சத்துணவு ஊழியர்கள் சங்கம் அறிவிப்பு. மாமல்லபுரம் அருகே ரூபாய் 342 கோடியில் அமையவுள்ள மாமல்ல நீர்த்தேக்கம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.